ஹாய். உங்க ஷோல்டர்லாம் இறுக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? கையை தூக்கும் போதும் இறக்கும் போது ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரியே இருக்கா? அப்போ இந்த டவலை வச்சு உங்களோட ஷோல்டர் ரேஞ்சை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தர என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் வித் டவல். நான் பண்ணுற மாதிரி டவலை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு கையை மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வாங்க. ரெண்டு கை ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் வித் டவல். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கங்க. கையை ஸ்லோவாக பேக்கில் கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வாங்க. இதை ஒரு 10 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்டில் கொண்டு போகிறதையும் ஒரு 10 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஹரிசாண்டல் அப்டக்ஷன். இதே மாதிரி டவலை வச்சு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே கொண்டு போயிட்டு வாங்க. கையை மட்டும்தான் கொண்டு போகணும், உடம்பு வந்து இதில் ரொட்டேட் ஆகக்கூடாது. இதை ரெண்டு சைடுமே ஒரு 10 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டயகனல் பேட்டர்ன், லெஃப்ட் சைடு கீழே ரைட் சைடு மேலே. இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் பண்ணிக்கோங்க. 10 ரெப்பிட்டேஷன் ஈச் சைடும் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இந்த மாதிரி டவலை பேக் சைடில் கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க. இதையும் ஒரு 10 ரெப்பிட்டேஷன் ரெண்டு கையிலையுமே மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்கள். உங்களோட ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க.